ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பச்சைக்கிளி கேர்ள் ஹோம். நம்ம நேராக கேம்குள்ளே போயிடலாம். நமக்கு ப்ளூ கலர் வந்திருக்கு. ப்ளூ கலர்னாவே கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தான். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு, நம்ம வந்து இம்போஸ்டர் சொல்லவே வேண்டாம். ஷேப் ஷிஃப்டர் வேறு நம்ம கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வேணால் நம்ம வந்து நம்மளோட உருவத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரோலாக தான் இருக்குது. நம்ம எடுத்ததும் நம்மளை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. கொஞ்சம் டாஸ்க் பண்ணான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்னமோ எமர்ஜென்சி மீட்டிங்கை போட்டானுங்க. சும்மா கொஷின் மார்க் போடுவோம் நம்ம ஸ்டைலில் வழக்கம் போல். போட்டுட்டு வயசோ அப்படின்னு கேட்போம். எதுக்கு இந்த மீட்டிங்கோ தெரியல. ஐ திங்க் ரெட்டு மேலே தாங்க சந்தேகப்படுறாங்க. சும்மா நம்ம டாஸ்க் பண்ண வந்தோம் சொல்லுவோம். ஐ கேம் டு டூ டாஸ்க்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ரெட்டு மேலே தான் சந்தேகப்படுறானுங்க. நம்ம ஏன் தேவையில்லாமல் அவனுங்க வழியிலே போவோம். நம்ம ரெட்டுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு இன்னும் செகண்ட்ஸ் வேறு 83 82ன்னு போயிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் சேட் போட்டுருக்கு. கேன் ஐ ப்ளீஸ் ஸ்டே வித் யூ? நீங்கள் என்ன லவ்வாடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்டே வித் யூன்னு போடுறீங்க. சரியில்லையே. என்ன மாதிரி சிங்கிள்ஸ்பா உங்களை சும்மாவே விடாதடா. சரி, ஓகே, நம்ம போகலாம். போய் அவனையாவது ஒருத்தனை போட்டுத்தானே. எப்படி இப்போ ரெட்டு பறந்து போயிடுவான்னு வைங்க, அவனை தூக்கிடலாம். நான் கண்டிப்பாக ரெட்டுக்கு தான் போட்டிருக்கேன். நம்ம ப்ரௌனும் அவனுக்கு தான் போடுவான். அவன் எப்படியும் பறந்து போயிடுவான். பறந்து செல்லவா அப்படின்ட்டு போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் ஒருத்தனை போட்டு தள்ளனா போதும், நம்ம ஜெயிச்சிருவோங்க. ஸோ ஒரு ஆளை போடுறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஓட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கே அவன்? பறந்து செல்லவா போயிட்டாங்க. இங்கே தான் நம்ம கேமோட சூட்சமத்தை நம்ம காட்டணும். அவனுக்கு அப்படி போகிறானுங்க, நம்ம இப்படிக்கா போகலாம். அந்த ஆஷ் கலர் வர நம்ம ஒழிஞ்சு போய் நிற்போம். அவன் வரானு பார்க்கலாம். என்ன ஆளை காணோம்? ஐயோ, நம்மளை ஏமாற்றிட்டான் போலையே. போடா ப்ளூ கலரு, அவனை போய் துரத்தி பிடிடா. அவன் எப்படி அந்த பக்கம் தாண்டா போயிருப்பான். பின்னாடியே வேகமாக ஓடுறா. எப்படியாதா நம்ம டார்கெட் அந்த ஆஷ் தாண்டா. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் பார்க்க ரொம்ப வீக்காக இருக்கான். அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு திரியிறான். அவனுக்கு சந்தேகமும் அந்த வந்து நம்ம ப்ரௌன் கலர் மேலே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு சந்தேகம் நம்ம மேலே வராது. நீ ஏன்டா இங்கனக்குள்ளே நிற்கிற? அப்படியே போடா. போய் சுற்றி போகிறாடாமா. இப்படி நேராக போனால் அவன் வந்து பிடிக்காத மாதிரி சுற்றி போய் தான் இவர் பிடிப்பாராமா. போ சுற்றி போயாவது எப்படியாவது அவனை சுற்றி போய் பிடிப்பேன்னு பார்த்தா இவன் என்ன இங்கனக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். அடே போடா, போய் அவனை பிடிச்சி கொள்ளுடா. ஐயோ, அவன் இங்கே தாண்டா ஓடிட்டுருக்கான். போடா. என்னடா அங்கே ஓடிட்டான்? போடா, பின்னாடியே போய். ஐயோ, நடுவில் போய் நின்ட்டானே. அப்படி சைலண்ட்டாக போய் டபக்குன்னு போட்டான்டா. அவ்வளோதாங்க, ஜெயிச்சாச்சு. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.